டிஎம்கேவை நேரடியா தாக்குனாரா டிவிகே தலைவர் விஜய்? இது உண்மையிலே மாணவருக்கான பாராட்டு விழாதானா இல்ல அவரு அரசியல் மாநாட்டுக்கான ஒத்திகை பார்த்தா களமா? விஜய் அரசியலுக்கு ஏன் வந்தான்ற காரணத்தை சொல்லிட்டாரா? இப்படி இந்த விழா ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் ஒரே கான்ட்ரவர்சியான கேள்வி மேல கேள்விதாங்க. சரி, அப்படி என்னதான் நம்ம விஜய் சர்க்கார் இந்த விடியல் சர்க்காருக்கும் மக்களுக்கும் என்ன சொல்ல வரான்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நான் உங்க தேவிடேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள், நேத்து திருவான்மியூர்ல நடந்த 10th மற்றும் +2ல அதிகமா மார்க் எடுத்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் விஜய் வந்து கலந்துக்கிட்டாரு. சாரி, இப்போ அவரு டிவி கட்சி தலைவரும் கூட அவர் கலந்துக்கிட்டாரு. இது ஒன்றும் அவர் முறை பண்ற நிகழ்ச்சி இல்லை. ஏற்கனவே போன வருஷமும் இதே மாதிரி விருது வழங்கும் நிகழ்ச்சி அவர் நடத்தி மாணவர்களை கௌரவிச்சிருந்தாரு. ஆனா அப்போ அவர் டிவிக்கு தலைவராக கொடுக்கல, ஒரு சாதாரண நடிகராக தான் இருந்தாரு. ஆனா அவருடைய அரசியல் வருகைக்கு ஒரு ஒத்திகையா அந்த நிகழ்ச்சியை அவர் நடத்தியிருந்தார். அதே சமயத்துல ஒரு சமூக நலன் அக்கறையும் அவருடைய பேச்சுல தெரிஞ்சுது. இப்போ அவர் ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த முறை டிவிகே கட்சி தலைவரா அவர் ரொம்ப அருமையா இந்த விழால பேசியிருக்காரு. அவர் பேச்சுல ரொம்ப முதிர்ச்சி, அதாவது மெச்சூர்ட்னஸ் தெரிஞ்சுதுங்க. அவர் வழக்கம் போல அவருடைய ஸ்டைலான அந்த என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிச்சாரு. அரங்கமே அதிர்ச்சி. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே நல்லா அதை வரவேற்றாங்க. சரிங்க, அப்படி அவர் என்னதான் பேசினாரு, யாரெல்லாம் தாக்குனாரு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். நாளைய எதிர்கால இந்தியாவை அப்படின்னு அவர் மாணவர்களை பார்த்து கை காட்டி அந்த ஸ்பீச்சை தொடங்கும் போதே கிளியரா தெரிய வருது அவரு மாணவர்களை நாளைய எதிர்கால ஓட்டர்ஸா இப்பவே தயார்படுத்துறாரு அப்படின்னு. நம்ம சீமான் எப்படி தமிழையும் விவசாயத்தையும் அடிப்படையாக கொண்டு பேஸ்மெண்ட்டா அவர் அரசியல் பண்றாரோ அந்த மாதிரி இவரு மாணவர்களை வச்சு பேஸ்மெண்ட்டா அரசியல் பண்றான்றது கிளியரா புரிய வருது. எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளான உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அடுத்து இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் இவர் டிஎம்கேவை நேரடியா தாக்குறாரு. அதாவது நம்மள்ட்ட இருக்கிற பெரிய குறையே என்ன தெரியுமா, நம்ம ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க தவறிட்டோம், நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் இல்லை அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிடுறாரு. இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். மாணவருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்னா, எல்லா துறையும் நல்ல துறை தான், எந்த துறைக்கு நீங்க தகுந்தவங்க, உங்களுக்கு எதுல விருப்பம் இருக்குன்னு பார்த்து அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிங்க. அதே மாதிரி நேர்மையானவங்களை ஃபாலோ பண்ணும் போது தான் நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்படிப்பட்டவங்களை ஃபாலோ பண்ணுங்க, அவங்கள முன்னுதாரணமா எடுத்துக்கங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸையும் கொடுத்துறாரு மனுஷன். இவர் அடுத்து பேசின ஸ்டேட்மெண்ட்ல தான் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா பேசினாரு. ஆனா இங்கேயுமே அவரு நம்ம விடியல் அரசு தான் தாக்குனாரு. என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் ரொம்ப ஆயிட்டு, மாணவர்கள் போதைப் பொருளுக்கு ரொம்ப அடிமையாகிறாங்க, இதை அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறிட்டு அப்படின்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல, அதுக்கான மேடையும் இது இல்லைன்னு வலிக்காம அடிச்சிட்டாரு. இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல, அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். இவருடைய இந்த பேச்சால டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் அண்ட் மீடியாஸ் இவரை ரொம்ப ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, விஜயோட ஏட்டர்ஸும் சில காமன் பீப்புளும் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு எதுக்கு அரசியல், அரசியல் வந்து ஒரு தைரியம் வேணும், நல்ல பேச தெரிஞ்சிருக்கணும், விஜய் இதுக்கெல்லாம் லாய்க் பட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசங்களை வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகலாம்னு விஜய் ஆசைப்படுறாரு. அவங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கணும், விஜய் இன்னைக்கு இல்லை, இதை இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கல. அவரு சுமார் பல வருஷங்களுக்கு முன்னாடி இலங்கையில நடந்த ஈழ தமிழ் போருக்கு எதிராக ஓப்பனா ஸ்டேஜ்ல குரல் கொடுத்த ஒரே ஹீரோ அவர் தான். அது தைரியமா அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாருன்னா, உலக வரைபடத்துல இருந்து ஸ்ரீலங்கா காணாம போயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் ஆனான்னு அடங்கி இருக்கும். எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க. ஜல்லிக்கட்டுக்கு எதிராகவுமே இந்திய அரசாங்கம் சில கண்டிஷனை கொண்டு வந்தாங்க. அதுலயுமே எதிர்த்து தைரியமா போராடின ஒரு ஹீரோனா அது விஜய் தான். அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு எதிராக குரல் கொடுத்தவரும் அவர் தான். நீட் எக்ஸாமுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு. அந்த நீட் எக்ஸாம் ப்ரெஷரால சூசைட் பண்ண மாணவி குடும்பத்தை நேர்ல போய் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி உதவி பண்ண நடிகர் விஜய் தான். இவரு அவருடைய திரைப்படங்கள்ல பல அரசியல் கட்சிகளை அரசாங்கத்தை எதிர்த்து வச்ச வசனங்களால அவர் படாத பாடு கிடையாது, அவர் படாத துன்பம் கிடையாது. இருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு படத்திலையும் அந்த வசனத்தை அவர் வைக்கதான் செஞ்சாரு. 2Gனா என்னையா? அலைக்கற்றை காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது? 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? சோ
எங்க எப்போ எப்படி பேசணும், எந்த சமயத்துல பேசணுன்றது அவருக்கு நல்ல தெரியும். பேச வேண்டிய நேரத்துல அவர் கண்டிப்பா அவர் மாநாட்டுல பேசுவார் அப்படின்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்க அவருடைய சப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சியில யாரும் எதிர்பார்க்காத விதத்துல ஒரு சஸ்பென்ஸான விஷயம் விஜய் சார் என்ன பண்ணார்னா, அந்த நாங்குநேரி இஷ்யூல பாதிக்கப்பட்ட அந்த சின்னதுரை மாணவனையும் கூப்பிட்டு தம் பக்கத்துல உட்கார வச்சதான். அந்த மாணவனுமே நல்ல 71% மேல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு அவார்டு கொடுத்தாரு. இது மூலயமா விஜய் தன் அரசியல் பார்வையா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஜாதி மதமற்ற அரசியல் தான் பண்ண போறேன் அப்படின்னு சில டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. விழால சில கியூட்டான விஷயங்களும் நடந்துச்சு. ஒரு சின்ன பையனை பார்த்து விஜய் சார் கண்ணடிச்சதா இருக்கட்டும், இன்னொரு பொண்ணு விஜய் சார் அந்த சுத்தி போட்ட விதமா இருக்கட்டும், ஒரு பையன் வந்து விஜய் சாரை கிஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இதெல்லாமே சில கியூட்டான மொமெண்ட்ஸா இருந்தது. விருது வாங்கின இன்னொரு மாணவி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அண்ணா நீங்க தோக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு முன்னாடி நீங்க வெற்றி பெற்று நல்ல ஆட்சி செய்யறதுல தான் உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதையுமே சில ஹேட்டர்ஸ் என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கொஞ்சம் அதிகமா அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து பேச வச்சுட்டாங்க போல அப்படிங்க. பாருங்க, சொல்றவங்க 1000 சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, அதை உங்க ஸ்டைல்ல கேட்கலாமா? இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சு செம்மையா ஆட்சி பண்றதுதான் உங்களை ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருக்கும் நீங்க கொடுக்குற பெரிய பதிலடினா. இந்த வீடியோ மூலமா ஏன் பார்வைன்றதை நானும் உங்களுக்கு சொல்லிட்டேன். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் விஜயோட அரசியல் பயணம் உங்க பார்வைக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.